எல்லாருக்கும் வணக்கம். சின்ன வயசுல நாணவநிலை படம் பார்த்துட்டு நான் தனியா யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் ஒரு படமா, இதெல்லாம் ஒரு கதையா, இதையும் மக்கள் ஏத்துப்பாங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே விசித்திரமா பார்த்துட்டு இருந்தேன். பட் அது எல்லாத்தையும் ஒரு படி மேல ஓவர்டேக் பண்ணிருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மாபெரும் சம்பவம்னே சொல்லலாம். யாரா அந்த நாணவநிலை என்னன்னு கேக்குறீங்க? கண்டிப்பா அது நாணவநிலைங்க. நான் அவள் இல்லை. எஸ், அதாவது தாராபுரத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் தன்னோட வாழ்நாள் ஃபுல்லா சம்பாரிச்சு 32 வயசுல செட்டில் ஆகலாம்னு சொல்லி ஒரு பெண் தேடி அலைஞ்சிட்டு இருந்திருக்காரு. வயசானதுனால கிடைக்கலன்னு சொல்லிட்டு மேட்ரிமோனி ஆப்பை நம்பி அங்க போய் தனக்கான துணையை தேடிட்டு இருந்திருக்காரு. சோ அங்கதான் நம்ம ஹீரோயினோட என்ட்ரி வருது. அதே மேட்ரிமோனி ஆப்ல 32 வயசுல எனக்கும் கல்யாணம் ஆகல, சோ எனக்கும் மாப்பிள்ள தேடிட்டு இருக்காங்க, ஏன் நாம 2 பேரும் ஒன்னா சேரக்கூடாதுன்னு சொல்லி அந்த டாக்ஸ் வாட்ஸ்அப்புக்குள்ள போகுது. சோ இவங்களுக்கு மத்தியஸ்தனம் பண்றதுக்காக ஒரு ப்ரோ இருக்கிறாரு. ப்ரோனா பிரதர் இல்லங்க, புரோக்கர். அந்த புரோக்கர் பேர் தமிழ் செல்விங்கிறவங்க. இவங்க 2 பேத்துக்குமே இடையில ஒரு பாலமா இருக்கிறாங்க. 32 வயசான எனக்கு ஒரு நல்ல பையனுக்காக நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன், வேற எந்த பையனுமே லவ் பண்ணது இல்லைன்னு சொல்லி அஸ்யூஷுவலான சாட்டோட அழகா தொடங்குது அந்த காதல் பயணம். அப்படி தொடங்கி போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அந்த பொண்ணு ஒரு நாள் சொல்லுது, இந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க, சோ உடனடியா கல்யாணம் பண்ணணும், அவங்களுக்கு எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கான பிரஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ 2 சைட்லயும் மத்தியஸ்தம் பண்ண நம்ம தமிழ் செல்வி அவர்கள் ஒரு த்ரெட்டிங் எல்லாம் பண்ணி 2 பேத்துக்கும் டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சோ பெண் வீட்டு சைட்ல இருந்து நகை போடாம மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து ஒரு 12 பவுன் அந்த பொண்ணுக்கு போட்டு வைக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான சூழ்நிலையில குடும்பம் நல்லபடியா நகர்ந்துட்டு இருக்கிற ஒரு 3 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் கணவர் உரிமையோட தன்னோட பொண்டாட்டியோட மொபைல் எடுத்து பாக்குறாரு. பல 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 ஆண்களோட அந்த பெண்ணும் சில ஆண்களும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி நிக்கிற விஷயம் அவருக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துது. வழக்கம் போல கேட்கிறாரு, யார்ட்டி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி மிரட்டி. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, என்னடா நீ என்ன ஓவரா மிரட்டுற, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், என்ன பெண்களை வன்கொடுமைப்படுத்துறீங்களா அப்படி இப்படின்னு மிரட்டும். அவன் கொஞ்சம் உஷாரான பையன் போல கொஞ்சம் அமைதி ஆயிட்டான். கொஞ்சமா காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பொண்ணை அமைதியா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் விஷயம் தெரியுது, இவளை மாட்டி விடுறதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுடைய கல்யாண ராணி அவர்கள் கொஞ்சம் உஷாரானதுனால அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. சோ அந்த இடத்துல விசாரணை தொடங்கின போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட மனசை கொஞ்சம் கல்லாக்கிக்கங்க. இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி 10 வருஷத்துக்கு முன்னாடியே சென்னை சேர்ந்த ஒருத்தரோட கல்யாணமும் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. இந்நேரம் அந்த குழந்தைக்கு ஒரு 8 வயசோ 9 வயசோ இருக்கலாம்னு சொல்லி பெரிய அதிர்ச்சிய அந்த மணமகனோட ஹீரோ மனசுல இறக்குறாங்க. சோ இந்த மாதிரி சூழ்நிலையில இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அப்போதைக்கு ஷாக் ஆனது அந்த பையன் மட்டும் இல்ல, அந்த விசாரணையை தொடங்கின போலீஸ் அதிகாரிகள் தான். அவங்க கொடுத்த ரிப்போர்ட் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே அதிர்ச்சியில் உள்ளாக்கி இருக்குன்னு சொல்லலாம். எஸ், அவங்க நான் அவள் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட கல்யாணங்கள் பண்ணிருக்காங்க. தேங்காய் கடைக்காரனா இருக்கட்டும், அரசியல்வாதியா இருக்கட்டும், அதிகாரிகளா இருக்கட்டும், காவல் ஆய்வாளரா இருக்கட்டும், இப்படி அதிகார வர்க்கத்துல இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எல்லா இடத்துலயுமே கை வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏகப்பட்ட கல்யாணங்கள் பண்ணி ரிப்போர்ட் படி 52 பேர் திருமணம் பண்ணிருக்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க. அதுல 20 பேர் ப்ரூஃபும் பண்ணப்பட்டிருக்குது. இந்த சூழ்நிலையில பல்வேறு வழக்குகளுக்கு கீழே இவங்க பதிவு பண்ணி தேடிட்டு இருந்தப்போ இவங்க புதுச்சேரியில கைது பண்ணப்பட்டிருக்காங்க. சோ இவங்களை ஜுடிஷியல் கஸ்டடி இப்பதான் எடுத்திருக்காங்க. அதாவது இவங்க சைடுல சொல்ல வர விஷயம் என்னன்னா, அப்புறம் நானா யாரையும் தேடி போய் ஏமாத்தல, ஏமாற தயாரா இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். யாரையுமே ஏமாத்துறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணல, அவங்க ஏமாறதுக்கு தயாரா இருந்தாங்க, நான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்லி இருக்காங்க. பட் 90s கிட் சைடுல என்ன சொல்றாங்கன்னா, 52 பேரை ஏமாத்தி இருந்தாலும் பரவாயில்ல, 53வதா என்னையும் ஏமாத்துறதுக்கு நான் தயாரா தான் இருக்கிறேன். சோ முடியாதுன்னு சொல்லி என்ன ஏமாத்திராதன்னு சொல்றாங்க. இது நான் சொல்ற விஷயம் இல்லைங்க, 90s கிட்ஸ் சோசியல் மீடியால சொல்லி இருக்காங்க. நானும் ஒரு 90s கிட் தான். பட் இருந்தாலும் இந்த பெண்ணை பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தொடர்புகளை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.